ஈரானோட சுப்ரீம் பவர் லீடர் அலி கமினி இவர் யூஎஸ் கொன்னுட்டாங்க. கடந்த 2 நாளா யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல அல் கமினி நேத்தே இறந்து போயிட்டாரு. அதை இன்னைக்கு ஈரானே உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த வார் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் தன்னோட சொந்த அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை மறுத்த ஈரான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நாங்கள் மிலிட்ரி பேஸ்ல மட்டும்தான் தாக்குதல் நடத்துவோம்னு. ஆனால் ஈரான்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல தாக்குதல் நடத்தி ஒரு 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த ஈரான் சவுதி அரேபியா, துபாய், குவைத், கத்தார் இந்த நாடுகள்ல இருக்க யூஎஸ் மிலிட்ரி பேஸை ஈரான் குண்டு போட்டு அழிச்சிட்டு வராங்க. இப்போ வரையுமே சோஷியல் மீடியாவில் நிறைய அங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சர் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வரையுமே ரொம்ப நல்லது. இது ஏன் நடக்குது, இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஈரான் மீது போர் தொடக்கி வைக்கிறாங்க. இது இப்படியே நீடிச்சுன்னா வேர்ல்டு வார் 3 கூட வர வாய்ப்பு இருக்கு. இங்கேருந்து போன தன்னோட அப்பா, அண்ணன், குடும்பத்தினர், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம இங்கேருந்து ப்ரே பண்ணிப்போம். அந்த ஊர் மக்களுக்காகவும் நம்ம இங்கேருந்து ப்ரே பண்ணிப்போம்.